பாட்டு படிக்க வந்தா தெரியுமா? நம்பி ஒரு அளவுக்கு இது அவன் தான் அவர் வேற ஒரு ஜதிக்கு வாத்தியார்பா. வேற ஒரு ஜதிக்கு வாத்தியார் அவரு சும்மா ஆள் போட்டு வந்துடுறாங்க. அதுதான் என்ன ஹவுஸ் யார் யார்
ஓ சங்கரனா சங்கரனா நன்றி
அப்படி சபைநாடு குடிக்கிறதுக்கு வந்தல்ல ஐயா சபைநாடு வந்தவர் ஏய். இன்னார் இனியார் என்று உனக்கு நன்றாக தெரிகின்றது. உங்களால காவல்புரிய காவல்காரன் ஓஹோ. எனக்கு நன்றாக தெரியும். அப்படியாண்டா? மேலும் இலக்கத்தை இலக்கமாக சொன்னா அவருக்குமே தெரியும். இந்திரபிரசத்தை ஏய். நீதியாடும் ஏய். நேர்மையான அரசன் செய்து வந்த ஏய். உத்தமன் வேற பாண்டவர்கள் நாங்கள் சபைநாடி வருகிறோம். ரசாட்சி செய்து வர்றீங்க. ஆமா ஆமா ஏய், நாங்கள் சபைநாடி வருகிறோம். ஏய். உன்னுடைய சேவாஜம் ஜாக்கிரதை விடுத்து சார், ஜாக்கிரதையோட இருக்கும். நாங்கள் வரலாம் அல்லவா? வரலாம் வரலாம். ராஜா
ஐயா அப்படி எத்தனை பிரசத்தை ஏய், நீதியான நேர்மையான ஏய், அரசாட்சி செய்து வந்த செய்து வரக்கூடியவன். அப்படி இருக்க நேரத்திலே ஏய், நேற்றைய தினத்திலே ஏய், நாரதமா முனிவர் ஏய், மூலத்தை சுற்றிவிட்டு ஏய், கடைசியா யமபுரிப்பட்டினம் சென்றிருக்கிறார். யமபுரிப்பட்டினம் சென்று சென்று அங்கே சில அதிசயங்களை கண்டு ஏய், கடைசியா திரும்பும் வயலில் உலகம் திரும்பக்கூடிய வழியிலே ஓ நாரதா ஏய், இல்லாத குரல் கேட்டார். குரல் கேட்டது. திரும்பி பார்த்தாராம். ஏய், இவர் கண்ணுக்கு யாரும் தென்படவில்லை. தென்படவில்லை. இரண்டாவது அடி வைத்தாராம். ஏய், அதே குரல் கேட்டாராம். ஆஹா. மறுபடியும் திரும்பி பார்த்தார். ஏய், யாரும் தென்படவில்லை. தென்படவில்லை. மூன்றாவது அடி வைக்க நேரத்திலே ஏய், வா நாரதமுனிவரே, ஏய். இல்லங்கள் வாருங்கள் என்று குரல் கேட்டார். திரும்பி பார்த்தாராம். ஏய். தந்தையாக விளங்கக்கூடிய பாண்ட மகாராஜன் ஏய். சத்த சிவன் பதி சேராமல் நரகக்குழியில் ஆய்ந்து கிடக்கிறார். நான் சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் ஏய், எவரும் செய்யாத ராஜா சுயாக வேள்வி செய்தது உண்டானால் ஏய். நான் சொர்க்கம் சேருவேன். ஏய். இதை நீ சென்று என்னுடைய மைந்தர்களுக்கு ஏற்று சொன்னார். சொன்னான். நாரத முனிவர் நேரா பூலோகம் வந்தார். ஏய், பூலோகம் வந்து ஏய். எங்களை கண்டு கண்டு நடந்ததை எடுத்து சொன்னார். எடுத்து சொன்னான். ஐயா நாரத முனிவரே, ஏய். இந்த ராஜா சுயாகன் என்பது ஏய். எங்களுக்கு கருப்பா சிவப்பா என்று ஒன்றும் தெரியாது. ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் ஐயா அப்படி என்று கேட்டோம். ஏய். ஆனா நாரத முனிவர் இதை பற்றி எனக்கு தெரியாது. தெரியாது. அல்லாஹ் பகல அருளாய் காத்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் ஏய். ஸ்ரீமான் நாராயணமூர்த்தி அழைத்து அழைத்து கேட்டார். கேட்டால் இதுக்கு அவர் உபாயம் சொல்வார். ஏய். அப்படி என்று சொல்ல சொல்ல நேற்று தினத்திலே மாமாவை அழைத்தோம். ஏய். மாமா ஓட்டு வந்தாரு. ஏய், நாங்கள் காட்சியும் கொடுத்தார். ஏய். நடந்ததை எடுத்து சொன்னோம். ஏய், தர்மநந்தனா, ஏய், உன்னுடைய தந்தை சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் ஏய். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏய், ராஜா சுயாக வேள்வி செய்ய வேண்டும். ஆமா. இதற்கு என்ன வேண்டும் தெரியுமா? ஏய். கணக்கெல்லாம் பொன் பொருள் பொன்பொருள் தேவைப்படும். உங்களிடத்திலே இருக்குதா? ஆஹா. அப்படி என்று மாமா கேட்டார். கேட்டா அதவா ஏய். எங்களிடத்திலே ஏதோ சிறிதளவு இருக்கிறது. இருக்கிறது. உங்களுடைய மார்பிளை அத்தையாக விளங்குடைய லட்சுமி குடிக்கொண்டிருக்கிறார். குடிகொண்டிருக்கின்றார். அதை வைத்து செய்து கொள்ளலாம் என்று சொன்னேன். ஏய். இதுவும் போதாது. ஏய். இதற்கு என்ன வழி என்று கேட்டேன் மாமாவை. ஏய். ஆனால் மாமாவோ மரகதேச ஆண்டவருக்குரிய சராசந்திரன் 365 ராஜாக்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். ஆமா. அவனை மடித்தால் ஏய். அவனிடத்திலே பொன்பொருள் மூட்டைகள் கட்டி வச்சிருக்கிறான். ஏய். அதை கொண்டு வந்து ஏய். இந்த யாகத்தை சுலபமாக முடிக்கலாம் என்று சொன்னார். ஏய். தம்பி பீமச்சனையும் ஏய். அர்ஜுனனும் மாமாவும் மூவரும் சென்று சென்று மரகதேசம் சென்று ஏய். சராசந்திரன் மடித்து ஏய். அங்கிருந்த பொன்பொருளை கொண்டு வந்து ஏய். அந்த ராஜாக்களை எல்லாம் விடுதலை செய்து ஏய். இந்த யாகத்தை நாங்கள் சிறப்பாக முடித்தோம். இந்த யாகத்திலே போயிட்டு அப்படியே வந்தாரா? ஏய், அப்படி நாங்களாம் ஒரு 4 கால் மண்டபத்தை செய்தோம். செய்தீங்க. பள்ளம் என்று பாராமல் மேடாகும், மேடாகும். மேடு என்று பாராமல் தரையாகும், ஏய். தரை என்று பாராமல் சுவராகும். தண்ணீராகவும் விசித்திரமான மண்டபத்தை செய்தீங்க. மண்டபத்தை காண்பதற்காக ஏய். அவனை 56 தேசத்தை மன்னரெல்லாம் இங்கே இருக்குது. ராஜசுயாகத்துக்கு வர சொல்லியிருப்பீங்க. ஆமா. ஏய். வந்து ஏய். உண்டு ஏய். உறங்கி மண்டபத்தை சுற்றி பார்த்து சென்றாங்க. கலைப்பால் சென்று விட்டார். ஏய், ஆனால் இந்த தினத்திலே ஏய், நானும் சாந்தம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்கிறேன். ஏய். யாராவது பெரியவர்கள் தரிசனம் போகிறது. ஆமா. அதனாலே ஏய். இந்த சிம்மாசனத்தில் அமர்கிறேன். ஏய். யார் வந்தாலும் பயப்பட பயபக்தியோட ஆண்டவரை காண வேண்டும் என்று இந்திரபிரசம் வந்து விட்டோம். ஆமா. நீ ஓடோடி சென்று உன் சிறிய தந்தை விதிர்மகாராஜன் வந்திருக்கிறார் என்று சந்தையை உருவான தருமர் இடத்தில் அறிக்கை செய்தார். அப்படியா? ஐயா, உங்களுடைய சிறிய தந்தையாக விளையக்கூடிய விதுர மகாராஜன் வந்திருக்காரு. ஆனா தம்பி
நம்முடைய சபையாரோடு நம்முடைய சிறிய தந்தை விதிர்மகாராஜன் வந்திருக்கிறார். நாமே எதிர் சென்று அவர் அடிப்படைந்து அன்போடு அழைத்து வருவோம். அப்பா தந்தையே! புருஷோத்தமைந்த
வாழ வேண்டும் என்று என் மனம் அவரை உங்கள் ஆசீர்வதிக்கிற கண்மணி கொண்டவர்களே. ஆனா சித்தப்பா எப்படியானால் நேற்றைய தினத்திலே நாங்கள் செய்த ராஜஸ்வீரத்துக்கு வந்து உண்டு உறங்கி கலைப்பாடு சென்றிருக்கிறது. ஆனா இந்த நேரத்திலே அஸ்லாபுரத்திலிருந்து இந்திரபிரசன் வந்திருக்கிறார். ஆனா சித்தப்பா காந்தாரி அம்மையம்மன் சேரம்மா என் அண்ணா திருவிழாட்சம் சேமத்துக்கு அந்த குறை என்பது கிடையாது. ஆமா தம்பிமார்களை எந்த குறையெல்லாம் வந்தான் இருக்கிறார்கள். அஸ்திராபுரத்திலே முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை காண முடியாது. ஆனா சித்தாப்பா அவர்களுக்கும் அந்த குறை என்பது கிடையாது. பாண்டவர்களே அப்படி கை வச்சு முடியாது வர காரணம் செல்வங்களே பாண்டவரத்திலே கொடுத்து பாண்டவர் அஸ்தினாபுரம் வர சொல்லி என்று லிங்கத்தை எழுதி கொடுத்திருக்கின்றார். இது உள்ளது என்னவென்று எனக்கு தெரியாது.
நாங்கள் வர்றோம். ஆனால் நகைப்பாலே உலகில் இருந்தோம். நாங்கள் நல்லபடியா வருவானா சித்தப்பா? பகட்டான சோபனங்கள் அங்க மற்றது ஏனோ உண்டோ? சுகப்பட வரவே சொன்ன சூழ்ச்சியே அறிவிப்பா. நீ செய்யும் யாரும் தனக்கு வந்திருந்து நின் புகை பெருமையும் கண்டு நெஞ்சினில் பொறாமை கொண்டு மாய சூதாட செய்து மகிவர வரவே சொல்லி உங்க வாழ்வெல்லாம் சொத்தெல்லாம் பறிக்க திருட்டு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் பாண்டவர்களே. நேற்றைய தினத்தே நீங்கள் இந்திர பிரசத்திலே 4 கால் மண்டபம் செய்தீர்கள் அல்லவா? அது மனதிலே பொறாமை எண்ணி அஸ்தினாபுரத்தை 5 கால் மண்டபம் செய்திருக்கிறார்கள். பாண்டவரை வெள்ளமதை வரவைத்து முனியை நிறுத்தி பாண்டவனுடைய நாடு நகரும் கஜம் ஏனை சேனை பறிக்க வேண்டும் என்று திட்டமாக அங்கே ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தெரியும் சித்தப்பா. எங்களுக்கு நம்முடைய தந்தையார் எடுத்த அந்த ஓலையிலே அதில் உள்ளது என்னதான் என்று வாசிப்பாய். அப்படியே ஆகட்டும் அண்ணா. மண்டபம் ஒன்று செய்து நிரஞ்சனமாகவே நீங்களும் பார்க்க வேண்டி பரஞ்சரி விதுரன் பின்னே தடையின்றி வருவீர்கள். நம் சிறிய தந்தையாரை எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கார்கள். நாங்கள் வருவதும் வராததும் நாங்கள் கலந்து ஆலோசித்துட்டு அங்கேயே இப்படி நடக்குது. அதாவது நீயாவது நீதிமான்களை எடுத்து சொல்லக்கூடாதான்னு கேட்கிறேன். வாதாடதுக்கும் ஜகனிக்கும் கர்ணனுக்கும் சூதாட வேண்டாம் என்று சொன்னது 1 கோடி உண்டு. பாதாட திரியனுக்கும் ஜகனிக்கும் கர்ணனுக்கும் ஆண்டவரை வஞ்சிக்க வேண்டாமடா கண்மணியை தெரியாதனா? எத்தனையோ நீதிமார்களை எப்படியோ எத்தனையோ கோடான கோடியிலாவது எடுத்து சொன்னேன், அது கேட்கவில்லை. நீங்கள் வருவதோ வராது நிற்பதோ உங்களுடைய இஷ்டம். நீங்கள் போயிட்டு வருகிறேன்.
பித்திரி வர 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 வேண்டாம். அங்கே திருக்கலாம் செய்யலாமோ நாம் செய்யலாம். தமிழ்நாடுகளே, அப்படி நம்முடைய சிறிய தந்தை அஸ்னாபுரத்துக்கு வரபடி லிகிதத்தை குறிச்சிருக்கிறார். ஆனா பெரியப்பாவுடைய வார்த்தையை நாம் தள்ளக்கூடாது. அதனாலே அஸ்னாபுரம் புறப்பட வேண்டும். புறப்பட போகலாம். அஸ்தினாபுரம் போக வேண்டுமா? அஸ்தினாபுரம் போக வேண்டாம் அண்ணா. அங்கே போனதே உண்டானால் ஏதாவது அந்த துரியனாப்பட்டவன் ஏதாவது சூழ்ச்சிகள் செய்து விடுவான். ஆகையினாலே இன்றைய தினத்திலே அவரை உறங்கி விட்டு மறுநாள் செல்லம் அண்ணா. எப்படி அதாவது அந்த லிகிதத்தில் என்ன இருக்கு தெரியுமா? புதுமனை புகுவிழா. புதுமனை புதுவிழா. ஆமா. அப்படி நாம் அங்க செல்லாவிட்டால் தந்தையில்லா பிள்ளைகள் தந்தை பிள்ளைகள் 7 விதமா நகைப்பார்கள். இந்த உலகமே அழிந்தாலும் சரி நாம் போய்த்தான் ஆக வேண்டும். புறப்படுப்போம். அதே நிறுவனத்திடம் சிறிய தந்தையை பத்தி தவறாக எழுதியிருக்கார்கள். எனக்கு என்னப்பா செய்வது தம்பி? அண்ணா சிறிய தந்தையாருக்கே அந்த நிலைமனா சட்டத்தின் செங்கோல் செல்லாதையா. அண்ணா எப்படின்னா ஆதி நாள் முதல் கொண்டு இது நாள் வரைக்கும் உங்க பேச்சு நான் தட்டது கிடையாது. நான் மட்டும் கிடையாது அண்ணா, உன்னோட தம்பி மகன் நாள் வருமே நீ உன் பேச்சு நான் தட்டது கிடையாது. உன் தலையேற்றி எப்படி இருக்குதா கண்டுகிட்டோம். போலாம்.
அந்தப்புறத்துக்கு அடி எடுத்து வச்சோமா இல்லையோ ஏன் எடுத்துக்கொண்டு சாணால் எதிரே வருகிறான். அத பார்த்தாயா புது பானைய கையில் ஒரு பூங்கொடி எதிரே வாரா. இவங்க வந்தாவே இந்த பாம்பு கட்சி எந்த பாம்பு கட்சி சாப்பாடா நல்லா அந்த பஞ்ச பாண்டவர்கள் வருகின்றார்களா மாறுமாமா போடா அதோ பார்த்தாயா தர்மனுடைய ரதமாகப்பட்டது சும்மா நீ வா வாருங்கள் வாருங்கள் அண்ணா. ஆமா பார்த்தாயா என்னுடைய அண்ணாவை? யாரு உனக்கு அண்ணன் மருமக பிள்ளை மருமகனை தருவந்தனா இருந்தாலும் இந்திர பிரசத்தில் நம் தாய் தேவி சேமந்தானே சேமந்தான் தம்பி துரியோதனா
சமத்துக்கு யாவது குறைபாடு கிடையாது. சபாஷ் 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 அப்படிதான் இருக்கலாம். இருந்தாலும் அதாவது அந்த இந்திரபிரசத்தில் குடிமக்கள் அனைவரும் சியாமந்தான். அனைவருமே சியாமத்துக்கு யாவது குறைபாடு கிடையாது. சரிண்ணா அது ஒரு ஒருவருக்கிட்டான். ஏய், உன்னுடைய தம்பிமார்கள் ஏய், 3 சமதான தம்பி துரியோதனா, என்னுடைய தம்பிமார்கள் 4 பேர்கள் சியாமந்தான். இப்ப இவங்க 4 பேர் பாரு எப்படி இருக்காங்க? ஒரே மாதிரி இருக்கானுங்க. ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரே கலர் ஆகுறாங்க. அவனை பாரு. அவன் கணக்கு இல்லாதவனா? ஆதார் கார்டுக்கு தான் கேட்கப்படும் முதல்ல. ஆனால் தம்பி துரியோதனம் எப்படியானால் அஸ்லாபுரத்திலே பெரிய தந்தை சியாமந்தான். அப்படி காந்தாரியம்மன் சியாமந்தானா எந்த குறையுமே கிடையாது. எங்க அம்மாவுக்கு என்னடா பாரு. என்ன குறை? இப்ப கூட பெட்ல பெட்லயே பாத்துக்கிறது. பெட் மேல படுங்க. நம்ம மண்ணிலே படுப்பாங்க. மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி. அப்படி குலகுரு பெரியார்கள் ஜோனாச்சாரி கிருபாச்சாரி அசாத்தமா 3 பேர்கள் சியாமந்தானா அஷ்டம். அனைவரும் சேமதான். சரி, எந்த குறையுமே கிடையாது. உன்னுடைய தம்பிமார்கள் அனைவரும் சியாமந்தானா. என் தம்பிமார்களுக்கு என்னடா? அவன் நான் இருக்கும் போது என்ன குறை? அவனுக்கு என்ன குறை? அனைவரும் சேமதான். சியாமந்தானா அண்ணா அஸ்தினாபுரம் வந்தோம் இல்லையா? வந்தோம் மண்டபம் பார்த்துட்டோம். வாங்கண்ணா புறப்படலாம். நீ வாடா. அப்படி இல்ல. வந்தா நீங்க வந்தீங்க விசாரிச்சோம். எதுக்கு எதுக்கு வந்தீங்க? என்ன ஏது? ஏடா என்னடா இதெல்லாம் சொல்றது இல்ல? இந்திரபிரசத்துல வந்தீங்க. எதுக்கு வர வந்தீங்கன்னு சொல்லாம அம்மானு வலிக்கிறாங்க. இந்திரபிரசத்தில் 4 கால் மண்டபம் செய்தீங்க. எத்தனை கால் மண்டபம்? 4 கால் மண்டபம். அதை விட 1 கால் அதிகமாக 5 கால் மண்டபம் செய்திருக்கலாம். பாருங்க நான் மண்டபத்தின் அதிசயத்தை பாருங்க. இந்த மண்டபம் நான் எங்குமே கண்டதில்லை. தம்பி துரியோதனா, அண்ணா நான் எத்தனையோ மண்டபத்தை பார்த்தேன். ஆனால் இந்த உலகம் மதிக்க இந்த மண்டபம் போல நான் எங்குமே கண்டது. ஆடும் பதமைகள், அசையும் பதமைகள், உட்கார பதமைகள், பட 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 அதிகமாக செலவாகிவிட்டது. என்ன செய்வது? வந்தாச்சு மண்டபம் பார்த்தாச்சு. சொல்லுவாங்க அந்த பிள்ளை சாப்பாட்டுக்கு நீங்க அழைப்பு கொடுத்தீங்க. நாங்க வந்து மண்டபத்தை கண்டு உண்டு கலைப்பாவி. அதுக்கப்புறம் தான் வந்தோம். சாப்பாட்டுக்கு வந்தோம். வந்தீங்க மண்டபத்தை பார்த்தீங்க. சாப்பிட வேண்டும் இல்லையா?
சாப்பாடு ஆச்சரியங்களா சாப்பாடு ராஜா ஆராய ஜெய் யாரவா எதுல கேக்குறா சொல்லியா ஜெய் ஏ அந்த சாப்பாடு ஆச்சரியா கணக்கு கறி ஓட வச்சுக்கிறியா யா கோத்த காய தானா சாப்பாடு சாப்பாடு வச்சிருக்கலாம் ரசம் நெருந்துக்கலாம் ரசத்துல முழு பூசணிக்காய் தூக்குறாங்களாம் ஏன்னா அரிசிக்கு லேட்டாடா அரிஞ்சா கூடாது பூசணிக்காய் ஆயிடும் ஆகனால் அந்த முழு பூசணிக்காய் அப்படியே அப்படியே போட்டு வச்சு அப்படியே போட்டா அப்படியே தூக்கி வைக்கலாம் சாப்பாடு வேலைக்காரன் வச்சா சரி வரையில சாப்பாடாவது காலதாவது ஆகிவிட்டது நம்ம 105 பேரு எப்படா உன கூட எப்ப ஒன்னா சேர போறோம் இதோட ஒரு குட்டிக்கா சேர்த்தா சாவு 105 பேர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கோம் சாப்பாடு ஆகும் வரை தமாஷா ஒரு கலாச்சாரம் இந்த புத்தகத்தெல்லாம் புரட்டி புரட்டி பார்த்தாலே நம்மளுக்கு கட்டு போய்க்குதான் இது எல்லாம் நாம் படித்து 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 அதுக்கு சரிச்சு போச்சு இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் இதெல்லாம் பழைய இதெல்லாம் வேணாம் ஏன்னா சாப்பிடா வரை தமாஷா தமாஷா உன் சொத்து எனக்கு வேண்டாம் என் சொத்து உனக்கு வேண்டாம் தமாஷா காட்சிக்கு விளையாடலாம் அதாவது வேத சாஸ்திரங்கள் இருக்கிறது பொருள் பார்த்தாலே பொழுது போயிடணும். இதெல்லாம் படிச்சு படிச்சு சலிச்சு போச்சு. இந்த புறம் பார்த்தாயா உன்னுடைய பங்காளிங்க துரிநாதிகள் ஒரு புறம் வந்திருக்காங்க. இந்த புறம் பார்த்தால் குரு பெரியோர்கள் வந்திருக்காங்க. இந்த புறம் பார்த்தால் உடைய தம்பிமார்கள். இது போல நம்ம எப்ப ஒன்னா சேர போறோம். ஆகையினாலே தமாசா பாட்சிகை விளையாடலாம். அண்ணா நீங்கள் ஒருபுறம் இருங்கள் அண்ணா. மாமா பாசிகள் வேணும் மாமா.
வரும் போடா ஏன்னா, ஏன்னா இது தலை இருக்க வாழாட முடியுமா? ஆடக்கூடாது. தலை இருக்க வாழாடவே கூடாது. இப்போ நாங்க 100 பேருக்கு தலையாரு. ஆமா மாமா. ஆமா 100 பேருக்கு தலை உன்னுடைய மாமா. உங்கள் 5 தலையாரு. நான் தான். ஏன்னா ஏய், நீ இருக்கும் பொழுது இருந்து என்ன உனக்கு பாத்தீங்க மாமா விளையாடணும். ஆமாமா உன் பேச்சு காவு போடா கணக்கே இல்லை. எனக்கு கணக்கில்லாத பையன் உன் பேச்சு காவு போடா கம்மியாட்டி டேய் போடா டேய் 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 போடா பிளாடி ஃபுல் போடா உன கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு கூட போடா அப்படி ஆமா அந்த பச்சை விளையாடலாம் தமாஷா விளையாடலாம் சாப்பாடாவது காலதாவது ஆகின்றது அப்படி என்று உரை செய்தால் ஆமா ஊமை உரைகளுக்கும் ஆமை களத்தியங்களுக்கும் ஆத்தியம் கிடைக்கும் அது போல என்ன சொன்ன பாத்தியா பந்தயமாக 100 கோடி விலை பெற்ற முத்தாரத்தை நான் பந்தயமாக வைக்கின்றேன். ஆணவம் ஆமா இதுதான் சமயம் இதுதான் சமயம் காற்றுள்ள போது பூர்த்தி கொள்ள வேண்டும். அதனால எனக்கா பதிலு பந்தயம் நீ வை. பாரு நீங்களோ 100 கோடி விலை பெற்ற முத்தாரத்தை பந்தயமாக வைக்கின்றேன். நீங்கள் உரை செய்து விட்டீர்கள். ஏன்னா எதிர்பந்து வச்சாதானே நல்லா இருக்கும். ஆகவே அண்ணா தம்பி துரியோதனா அந்த 100 கோடி விலை பெற்ற முத்தாரத்திற்கு சமமாக 100 கோடி விலை பெற்ற வாக்கு வளையத்தை பந்தயமா வைக்கிறேன். நீ ஜெயிச்சாலும் எழுத நான் ஜெயிச்சாலும் நீ ஜெயிச்சாலும் உண்டு அவர் ஜெயிச்சாலும் உண்டு. ஏமாத்தத்துக்கு ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தனா கரெக்டா வரும்.
ஐயா முருகம்பட்டு யார் முருகம்பட்டு? நீ தாண்டா முருகம்பட்டு ஆகும் மகாராஜா. தர்மராக பட்டவன் அவனுடைய குலதெய்வத்தை அவன் வேண்டிக் கொண்டான். இருக்கான் நம்முடைய தெய்வம் எது? சாத்தா சிரிக்காதரா அவன் பேசினேன் பேசாதரா நீ என்னன்னு அந்த மாதிரி வேலை செஞ்சே அவளை திட்டுறேன். எப்படி பாரு ஒரு கல்லு ரெண்டு பாங்க. அப்ப நான் இருக்கும் போது நீ என்ன வேணாலும் பேசுவியா? சரி, குட்டி சாத்தானுக்கு ஒரு லோடு கோழி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ஐயா செத்து போன கோழி ஆர்டர் பண்ணிக்கிறேன். செத்து போன கோழியா? உயிரா இருக்கிற கோழி இதோட அட்வான்ஸ் கொடுத்தது உயிரா இருக்கிற கோழி அர்ச்சனா ரத்தமெல்லாம் வெளியே போடும், கீழே போயிடும். சும்மா வீணா போடும். குட்டி சாத்தானுக்கு போனா சக்தி இல்லாத போடும். சக்தி இருக்காது. அதே செத்து போன கோழி அறுத்து பாரு, ஒரே துளி ரத்தம் வெளியே வராது. எல்லா ரத்தமும் உள்ள அப்படியே கறியிலே ஊறி போயிருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல. குட்டி சாத்தா சாப்பிச்சா சக்தி. அதுல கம்சினி ஏதோ வச்சுக்கிறான் கம்யூனிட்டி. நானே ஒரு தில்லாலாம் கிடையாது. சரி இருந்தாலும் குட்டி சாத்தா நாம அழைக்க வேண்டும். அதற்கான இறை நான் போட்டுக் கொண்டே இருக்கேன். எங்கடா போடுற? குட்டி சாத்தானுங்க நீ குட்டி சாத்தானுக்கு போடுற மாதிரி தெரியல, என் மூஞ்சிலே போட்டுக்கிறீடா. ஆனா குட்டி சாத்தா அப்படியே வஞ்சி வஞ்சி மேல வந்து போடுவாங்க. அது சுறுசுறுப்பு. எப்போ ஒரு இடமா நிக்க தண்ணி மேல போட்டு ஆமா, அது எப்பவுமே சுறுசுறுப்பாவே இருக்கும். ஐயா அப்படி இருந்தாலும் இந்த குட்டி சாத்தா எங்க போய் வந்திருக்கு? குட்டி சாத்தா சந்தோஷம் என்ன பண்ணுவோன்னே தெரியாது. அப்படி குட்டி சாத்தன இதை கொண்டு கொண்டே இரு. உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நீ வேண்டிக் கொண்டாய், என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வேண்டிக் கொண்டேன். இந்த குட்டி சாத்தா எங்க போய் வந்துருக்குது? இந்த குட்டி சாத்தா எங்க போய் வந்தா? போய் வரா என்னத்த போடுறான்? இது நல்லா நல்லா போடுறாங்க. ஏய் ஏண்டா டேய் நல்லா போறேன் இர போறா. நீ போடி குட்டி சாத்தானுக்கு போடியா? நான் போறேன் போடி. போடினா போய் நிக்குது. சரி இப்போ முதல் அர்த்தத்தை நீ ஏத்துவாங்க. யாருங்க சாத்தானே?
அதுகிட்ட நான் போக மாட்டேன். ஏற்கனவே ஜகுனின்னு சொன்னாலே கெட்டவனா பாக்குறாங்க எல்லாரும். அதனால அங்க நான் போறேன்னு வச்சுக்கோ, இப்போ பொய்யாட்டாடுறான்னு கூட சொல்லுவீங்க நீங்க. அதனால அதுகிட்ட நான் போக மாட்டேன். நீயே எடுத்து காட்டுறா. அப்படி பாக்குற என்னடா அப்படி பாக்குற? என்ன அப்படி பாக்குற? என்ன சைலண்டா தலை ஆடும்போது அப்புக்கு ஏன்னா இவன் கூடவே இருக்கிறான்ல, திருடம் கூட இருந்தா திருட்டு புத்தி கொஞ்சம் இருக்கும் இல்லையா? என்ன விழுந்திருக்குன்னு எடுத்து பாரு. நான் பாக்கணுமா? இந்த ஆட்டத்துக்கு நீ தான் அம்பியாரு. ஏன்னா இப்போ கிரிக்கெட்டுக்கு ஒரு அம்பையர் இருக்கான். ஆமா 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 ஆமா. ஃபுட்பாலுக்கு ஒரு அம்பையர் இருக்கான். வாலிபாலுக்கு ஒரு அம்பையர் இருக்கான். ஆமா. அதே போல தாயத்துக்கு நான் அம்பையர். ஆமா. ஏன்னா அப்புறம் பொய்யாட்டம் சொல்ல மாட்டாங்க. அது உண்மைதான் மகாராஜா. எனக்கு இந்த பொய் பித்தலாட்டம்னாலே சுத்தமா பிடிக்காது. இவருக்கு பிடிக்காது, சத்தியமா பிடிக்காதுடா. எனக்கு இந்த பொய் பேசுறவங்க மூஞ்சி பார்த்தா கூட எனக்கு பிடிக்காது. என் கூடவே இருக்கிறல்ல, அதனால எல்லாம் நல்லா பாத்துங்க. நாங்க ஏமாத்த மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், பித்தலாட்டம் பண்ண மாட்டோம், மாத்த மாட்டோம், திறப்ப மாட்டோம். அதனால எல்லாரும் ஆமா இதெல்லாம் உண்மையாவே செஞ்ச எனக்கு நல்லா இருக்கும். இடத்துக்கு வந்தான் பத்தியா, எனக்கு தெரியும் இவன் அப்பேற்பட்ட லக்காடி. ஐயா முருகம்பட்டு. யாரு முருகம்பட்டு? நீ இது எனக்கு சாதகமா இருந்துன்னு வச்சுக்கோ. காலையில எனக்கு இன்னைக்கு ஜாதகத்துக்கு போட்டு வருமானம் நானும் சொல்றேனே கரெக்டா. காலையில சத்தியமா உண்மையான சத்தியமா சைடிஸ் அப்படியே பாயில் பண்ணி எடுத்து தரேன். அதுலயே செக் பண்ணிக்கலாம், நம்ம அதுல ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணலாம்டா. எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. சத்தியமா என்ன நம்ம மாட்டாங்க சத்தியமாடா. யாரு பார்த்தா இன்னைக்குறா போய்ப்பா ஒரு ஆச்சரியமா சொல்றேன். அப்புறம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் நான். நீ சத்தியமா நான் நான் சொல்லுவேன். சத்தியம் பண்ணலாமா? சரி சரிடா சத்தியமாடா. இந்த பருப்பு நம்ம கிட்ட ஆகாதனேண்ணா. 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சா வேது போடுவோம். லெட்டர் கீஞ்சி போடுவோம். நான் சொல்ற மாதிரி சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியம்? நான் உனக்கு சாதகமா சொன்னா பச்சை பீ மேலாம் நான் சரி வாங்கி கொடுக்குறேன். சத்தியம் பண்ணேன். பச்சை பீ மேலையா? இதுனா புது சத்தியமா இருக்குது. யாரன்னா அம்மா மேல வெயிடானுவாங்க, இல்ல அப்பா மேல வெயிடானுவாங்க. அதே மீறி போச்சா ஒரு தெய்வத்து மேல வெயிடானுவாங்க. அதெல்லாம் வந்து 6 அறிவு இருக்கிற மனுஷன் வைக்கிறது. அதையும் தாண்டி எனக்கு ஒரு அறிவு ஆண்டவன் 7வது அறிவா படிச்சுக்கிறான். இந்த 7வது அறிவு சொல்லுது இந்த பச்சை பீ மேலாம் சத்தி வை. சரி அது மேல சத்தியமாடா. சரி பச்சை பீ மேல சத்தியமாடா. ஏன் அது மேல பண்ண சொன்னு கேட்டியா? ஏன் மகாராஜா காஞ்சி பீ மேல போய் சத்தியம் பண்ணேன்னா சத்தியம் கையில் ஓட்டுமா? காஞ்சி பீ கையில் ஓட்டாது. அந்த மாதிரி சத்தியம் ஒட்டாது போடும். அதே பச்சை பீ மேல போய் சத்தியம் பண்ணி பாரு, கை நிறைய தீ ஓட்டு. அதே மாதிரி சத்தியம் நல்லா கிட்டே ஓட்டிடும். சரி 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 என்ன வைத்திருக்க பாரு. சரி மகாராஜா. யாரா தெரியா தர்முடைய ஆட்டம். எல்லாம் நல்லா பாருங்க. நான் பப்பன் இந்த மாதிரி மாத்திட்டான் திருப்பிட்டான் என் மேல பை சொல்லக்கூடாது. இருக்கிற கட்டியா இருக்கிற மாதிரி எடுத்து காட்டுறேன். எல்லாம் நல்லா பாருங்கன்னா உயினுக்குது. என்னடா உயினுக்குது? எல்லாம் சத்தமா சொல்றாரு. அப்புறம் நம்ம 3 மகாராஜா 3 எதுல 3 மூணத்தொன்று விழுந்திருக்குது. மகாராஜா 3 விழுந்தா முற்றிலையும் வைக்க வாய் தர போடு. உங்களுக்கு என்னவோ தெரியல. இப்போ எலெக்ஷன் நடந்துருக்குது பஞ்ச பாண்டவருக்கு துணிநாதிகளுக்கும். இந்த எலெக்ஷன்ல எப்படி போதுன்னு மட்டும் பாருங்க. நல்லா நல்லா கம்பீரமா பேசுறேன். நான் எப்படி அப்படியே துணிக்கிறேன்.
நீ என்ன பண்ணி ஆடி இருக்க? சத்தியம் சத்தியம். ஆனா எனக்கே தெரியுமா? ஏய், அதான் தெரியுமா துணியா? அதுகிட்ட நான் போக மாட்டேன். நீ போக மாட்டேன். ஆமா ஆமா நான் தொலைவா நிக்கிறேன். ஒரே ஆப்பனுக்கு பிறந்தவனால அதுகிட்ட போக மாட்டேன். மெயில மாறேஜா ஒரே ஆப்பனுக்கு போனோம். நீங்க போ கிட்ட வராதீங்க. ஏன்னா பாக்குறோம் தப்பா பேசுவாங்க நம்மள. அந்த மாதிரி வார்த்தை ஒன்று சொல்லாத. சரி மகாராஜா. ஏன்னா அது கூட வேணும். காலையில இது யார் ஆட்டு மகாராஜா? ஏய் நம்முடைய ஆட்டம். நம்ம ஆட்டு மாதிரியா? ஏய் எல்லாம் ஜெயினி பக்கத்துலயே இருக்கிறேன்னு சொல்லி நான் தப்பா பேசாதீங்க. ஆமா ஆமா. நான் எப்பவுமே ஆட்டை கரெக்டா தான் ஆடுவேன். இதுல என்ன இருக்குதோ அதை எடுத்து காட்டுறேன். நீங்களே பாத்துங்க. நான் கண்டு தந்து பார்க்க மாட்டேன். அவனோட ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது. சந்தோஷப்பட வேண்டியது. அதுலயும் எக்ஸ்ட்ரா தான் சந்தோஷம். எனக்கு எப்பவுமே அதிகமா கொடுத்தா எந்த பொருளா இருந்தாலும் சந்தோஷம் தான். என்னடா புரியுதா? காலையில ஒரே ஆறா. இப்ப நான் பாத்துக்கிறேன். பகதாயா 12 12 5 ஜனவரியா ஒத்து கொத்தா ரவுண்ட் ரவுண்டா ஒத்து முடியா வட்ட வட்டமா கட்ட கட்ட அதனால வட்ட மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பில்ல பில்லியா புள்ளியா? ஓ புள்ளிங்க இருக்குது. ஆஹா பலே இந்த ஆட்டம் நமக்கே வெற்றி. நம்ம ராஜா சாப்பிட்டுறா பீயும் புண்ணாக்கும் கொஞ்சம் சாப்பிடு. எப்போ டைடா அப்படி மல்லிப்பூ அப்படி இந்த ஆட்டம் நமக்கே வெற்றி. இதை யாரிடத்தை தெரிவிக்க வேண்டும்? வருவான இடத்துல முதல் ஆட்டத்திலே தாருமன் வைத்த 100 கோடி விளைவுள்ள முத்தாரத்தை நான் அளவில்லா சந்தோஷம். அப்படி 100 கோடி விளைப்பட்ட முத்தாரத்தை கழித்து விட்டேன். என்ன வேண்டும்? நீங்கள் எனக்கு கணித்து தந்த காரணத்தால் ஆமா உன்னுடைய வளர் கரைச்சதான நான் மொத்தமே இடுவோமாவா தருகிறேன் மகாராஜா மாமாவுக்கு அவனே 56 ஜாஸ்தி அரசன் நீங்க. ஆமா நீங்களே மாமாவை பாராட்டி முத்தம் கொடுக்குறீங்க. நான் ஒரு கூட இருக்கிற காவல்காரன். நான் முத்தம் நான் ஒரு கோச்சிக்க மாட்டாரு. கேட்கணுமாடா இது
குறா எவ்வளவு கொடுக்கணுமா குறா நீ அது பார்க்கும்போ ஆகட்டும் நீ போ மாமா உனக்கு மாமாவா ஓ விடுங்க சரி வா மகாராஜா என்ன பண்ண போறா ஏன்னா நீ உங்களை மாதிரி ஆட்டக்காரி அவனுமே கிடையாது மகாராஜா நான் சிரிக்க மாட்டேன் நான் போட மாட்டேன் இந்த கை எல்லாரும் திஷ்டி இந்த கை மேல ஆமா ஒரே ஒரு முட்டை கொடுத்துரு மகாராஜா போடுறா என்ன வச்சு தேய்க்கிறா இப்ப அம்பேர்னு சொன்னல எனக்கு அந்த கிரிக்கெட் அம்பேர் ஞாபகம் வந்துச்சு பால் இங்கே ஸ்டோரிங்களா சரி முன்னாடி எடுத்து பின்னாடி என்ன தேய்ச்சிருக்கா உடைக்கிற மகாராஜா கைய அத்தா தேவடியா இந்த கையடா திஷ்டி திஷ்டி எடுக்கிறான் ஓ இப்படி சொன்னாக்கா திஷ்டி கழிவு பாக்குறோம் சிரிக்க மாட்டேன் சரி மகாராஜா கையா இது இந்த மாதிரி கையை நான் இது வரைக்கும் பார்க்கலையா என்னடா போய் முதல்ல பெனால் போட்டு அவரே சொன்னாங்க. மருமகனே ஆமா சந்தோஷம் தானே சந்தோஷம் சந்தோஷம் ஆமா ஆஹா வேற என்ன பேந்தோர் பத்தி கேள்றா அதாவது இந்த முத்தாரத்தை கழித்தது நம்ம இடத்துல சொத்தா நகையா ஆமா 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 அதாவது அவருடைய நாடு நகரம் ரதம் கோடை ஏழை பட்டி பண்டாரம் இப்படி உப்பு சட்டி வருவோடு வைத்து இனியோர் ஆட்டம் மருமகனே நீ கவலையே படாத நீ ஒரு முறை இரு முதல் தோற்றவர்கள் முற்றிலும் கெளிப்பாருங்க முதல் தோற்று விட்டோம் என்ற மனக்கவலை வேண்டாம் இன்னொரு ஆட்டம் ஆட வேண்டும் என் இடத்துல என்ன பந்தய பொருள் இருக்கு இருக்குது இது நீ கேளு நான் உங்களோட நான் சொல்றேன் உம்முடைய நாடு நகரம் உப்பு சட்டு வரவன் அழுத்திய வைத்து ஒரே ஒரு ஆட்டம் அறியாதே கோவிந்தா உங்களுக்கு வாந்தி பேர் மாதிரி தவறுங்க ஏன் அப்படி கத்துற எதுக்காக கத்துறேன்னு தெரியுமா எது கத்துறா இப்ப நான் சைலண்டா போட்டுனதுன்னு வச்சுக்கோ நான் செய்யற தப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி ஆய் ஊ அப்படி கத்தினதுன்னு வச்சுக்கோ நம்ம கத்துறத தான் கவனிப்பாங்க இதை கவனிக்க மாட்டாங்க நம்ம நான் சிரிக்க மாட்டேன் என்ன வேண்டியிருக்கு பாரு
இது யார் ஆட்டுதா? ஏய் தர்மபுரி ஆட்டினாடா. ஐயோ மாத்திக்கித்தி சொல்லி ஆகி போறான் காலையில லெக் சேர்த்தான உனக்கு வேணா சொல்லிட்டா? டேய் ஓடுறா. சரி மகராஜா. என்ன கொஞ்சா? நான் திறப்பவே மாட்டேன். கரெக்டா இறக்க திறக்கிற மாதிரி. ஐயோ சத்தியமா எங்களுக்கு பொய் ஆட்டனாலே ஆறு தெரியாது. எங்களுக்கு இது புரிய முடியாது மகாராஜா. ஏரி வேலை ஆட்டக்குதா பாரு, முதல்ல கேன்சல் பண்றான். ஏரி வேலை ஆட்ட வேணாம் மகாராஜா. அத துண்டு போடுறதுல சரியான்ட்டு போக மாட்டேங்கிறாங்க. முதல்ல இந்த நாடகம் போடுறாங்க பாரு, அந்த சேனல் எல்லாம் கட் பண்ணிடலாம். முதல்ல டிவி சேனல் தானே கட் பண்ணலாம். இந்த ஆம்பியனுக்கு கூட சோறு போடாத நாடகத்தை பார்த்துருக்கேன் மகாராஜா. இந்த ஆட்டமும் நாளத்தொன்னு விழுந்தா காலத்து போகும். காலத்து போகும். இந்த ஆட்டமும் நமக்கு தான் வெற்றி. நீ போடுங்க தைரியமா வரல. நல்லா சத்தமா பேசுறாரு மாமா. என்னக்கா எப்படி ராஜா நல்லா சத்தமா பேசு. இப்ப பாரு நான் பேசுறேன். கேட்டுங்க மாமா. எங்க இருந்து உள்ள பாத்தியா சுறுசுறுப்பா இருக்கணும். சமுத்திரா இந்த ஆட்டம் உனக்கு நாளை தோணு வேண்டியிருக்கு. இப்ப என்னுடைய ஆட்டத்தை தோணுமா? பொய்யாத்தனாலே ஆறு தெரியாது எனக்கு. என்ன வேண்டியிருக்கு பாரு. என்ன வேண்டியிருக்கு பாருடா. என்னடா அவ்வளவு பார்க்க மாட்டாங்கண்ணா. யார மாட போறானே ஒண்ணு வாங்கினா யார மாட போறானே யார மாட போறான்னு பேசிக்கிறேன். எவ்வளவு திமிரு இருக்கும் பாரு அவனுக்கு. அதான் என் மேல கை விசலி. இந்த விஷயம் உனக்கு எப்படா தெரிஞ்சிச்சு? எப்பவுமே ஒரு நல்லா தெரிஞ்சுக்க நல்ல விஷயத்த நல்லவங்க கூட இருந்தா அவன் செய்யற நல்ல விஷயத்தெல்லாம் மொத்தத்தை கத்து வச்சுக்கணும் கூட இருக்கிறவன். ஆமா. அதே கெட்டவங்க கூட இருந்தா அவன் என்ன ப்ராட் வேலை திருட்டு வேலை போட்டு வண்டி வேலை பண்றான்னு மொத்தத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சீங்கன்னா தான் அவங்க இருக்க முடியும். இங்க நீ மட்டும்தான் இங்க இரு. என் உடல் மட்டும்தான் இங்க இருக்கு. என் உயிரே குட்டி சாத்தா கிட்டதான் இருக்குது. இந்த விஷயம் உனக்கு எப்படிடா தெரிஞ்சு போச்சு? சரி சரி அடிக்க வேண்டாம், தப்பு தான். என்ன விதிருக்கு பாரு. எடு என்ன ஜாட்டியா? ஒரு மகாராஜா யாராட்டுதா? போ காட்டுது. என்னடா புரியுதா? அப்படி சொல்ற 13 24 ஒழுங்கா சொல்றாரு. 2 பண்ணி உண்டா 24 தானா? ஓ 2 சேர்த்து சொல்றேன். மகாராஜா இந்த ஆட்டமோ இந்த ஆட்டம் நமக்கு கோவரியா ஒட்டு ஒட்டா ஏதுடா கோல கோலியா டேய் 24 பந்தயம் அப்படியே இருக்குது. தொடர்ந்து நமக்கு வெற்றி. இந்த சந்தோஷம் எப்படி இருக்கு தெரியுமா மகாராஜா? டேய் இந்த ஆட்டம் இந்த தாயக்கட்டையாகப்பட்டது மாயக்கட்டடா டேய். எங்கடா வெச்சி தாயிர கம்மியாச்சு டேய். வரும்போது பூமழை கோயில் மகாராஜா. இந்த சந்தோஷத்தை யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? மறுவாழ்க்கை சொல்லணும். மறுவாழ்க்கை
எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறான்ல, இவன் சந்தோஷமா இருந்தா அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கே எனக்கு அப்படியே அச்சு தூக்கி போலாங்குது. இப்ப இவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது. புரியாதனா? என்ன மாமா என்ன மாமா இப்ப பாருங்க அவன் மூஞ்சிய அதாவது தர்மனுடைய நாடு நகரம் ரஜம் கதம் துரகம் பதாதி அனைத்தையுமே வைத்து ஆடினார் அல்லவா? மாமா சொல்லுங்கள் மாமா. அவருடைய நாடு நகரம் அனைத்துமே எங்க 50 அவுட் நம்ம எங்க என்ன மாமா இது மாமா ஒன்னும் வாங்கின பேப்பருக்கு துட்டு கொடுக்கறா பாவி. அப்படி அப்படி சந்தோஷம் சந்தோஷம். காந்தாரி தேசத்திலே இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஏதோ சட்ட சிக்கல் இருக்கிறதோ அதை சரிபடுத்திட்டு மாமா. என்ன இந்த நாடு நகரம் உங்களுக்கு நாம் கொடுத்த பிச்சை வேற என்னடா இருக்குது? கிடையாது. வேற என்ன இருக்கு அவங்க கிட்ட? இருக்குது. என்ன மாமா இத்துட இந்த நாடு நகர் வழக்கு பெரிய கிடையாது மாமா. வேற என்ன இருக்கு அவங்க கிட்ட? அந்த 5 பேரை நம்ம கடிப்பாகணும். மொழி சொல்லிவிட்டால் அந்தவருக்கு ஈரம் உண்டோ? சகலமும் தோற்ற வீரர் தம்மையும் தோற்க அஞ்சுவாரா? அஞ்சுவே மாட்டான். மகிழ்ந்த ஆடுவோம் என்று அவர்களே சொல்வார்கள். இப்போ தகு மருமகனே சத்திருந்து பார்ப்போம். ஒரு புறம் கபடி ஆடுறது இல்லையா? தம்பி மாதிரி வைத்து ஒரே ஒரு ஆட்டம் நான் எவ்வளோ ஆடணும் டெய்லி ஆடுறீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் நாங்களாம் உண்டே என்ன பண்றது? அதுக்கிட்ட வேணவா சோறு வாங்கி கொடுக்கணுமா? பழைய பஞ்சாங்கம் தான். 4000 பேரா? 4 வயது மகாராஜா. இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த ஊ பையனுக்கு சூத்துல சுடியல் பண்ணாருமா?
நான் சிரிக்க மாட்டேன். சரி, இப்போ என்னுடைய ஆட்டத்துக்கு வாங்க. அந்த சுருக்காக தாங்க. சுறுசுறுப்பாகவே ஆட வேண்டும். மலையெல்லாம் கையில் வாரி உண்ட குண்டு சின்ன மணியை கண்டு பயப்படுவா. அவை நானே அந்த ஆட்சி பேர கூட எங்க வரையிறோ அந்த கம்ப்ளைண்ட் அவன் போன் நம்பர் கேட்கிற மாதிரி டைமிங் மிஸ் ஆகுதுடா. சரி விடு. ஏய் நான் இது யாரா தேஜா? டேய் இந்தாண்டாவும் அண்டாடுமா? பாரு ரெண்டாவும் இது பரவாயில்லவா மாத்தி மாத்தி போடுறது. கொடுக்குறவங்க இருந்தாங்க. ரெண்டு இந்த நாலு கூட கொடுக்குறேன்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை. தான் யாருதா? ஆமா ஆமா. ஏய் மகாராஜா ஈராறு ஈரு 12 3 தொகை 8 5 தொகை 3. இந்த ஆட்டம் அங்கே வெற்றி. இதை மறுபடியும் தெரிவிக்க வேண்டும். அதாவது தன்னுடைய பந்தயமாகப்பட்ட தோற்றிருக்கிறது. நம்முடைய ஆட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. பலே 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 சந்தோஷம் தானே? சந்தோஷமாமா. அவங்களும் அடிமைதான். உன்னுடைய விருப்பம் எப்படியும் சந்தோஷம் தானே? ஆமா வரங்கள் வரங்கள் மாமா. ஆனா இந்த 5 பேர் நமக்கு அடிமையானது பெரிதே கிடையாது மாமா. வேற என்னடா இருக்குது அவங்க கிட்ட? இன்னொன்று இருக்கிறது. அவங்க நாடு நகரத்தையும் பறிச்சு கொடுத்துட்டேன். அவங்களையும் உங்களுக்கு அடிமை ஆகிட்டேன். வேற என்னதான் இருக்குது? இருக்குது மாமா. என்ன? எப்படி என்றால் அந்த பேரோட சபையில் ஓ மைத்துனா, உன் தந்தைக்கு தான் பிரிவினை குருடு என்றார். தலைமகன் உனக்கு கண்ணிருந்த குருட குருட கை தட்டி நகைத்தினார் பார். அந்த சிலைக்கு பாஞ்சாலி. யாரு 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 யாரு? பாஞ்சாலி மாமா. அண்ணன் எனக்கு அடிமையாகலாம். இத மறந்தே போயிட்டான் நானு. மறக்கக்கூடிய விஷயமா ஒரு பெண்ணாக பட்டவன் உன்னை பார்த்து கை தட்டி நகைக்க தகுமா? அந்த நாடியா ரோமன் அடிமையாகலாம். ஆமா. சற்று ஒரு முறை இரு. போடா நல்லா செப்பா பேசுறா. இன்னொரு ஆட்டம் நட வேண்டும். என் இடத்துல என்ன பந்தய பொருள் இருக்கு? என்ன? இன்னும் ஒரு ஆட்டம் வந்து வச்சுக்கோ. நீங்க அடிமையா எடுத்துக்குவா. நாடு நகரம் எல்லாம் கூட உனக்கு யாரை வச்சு தெரியுமா? உங்களுடைய ஐவரை குற்ற தேவி ஐயோ இது எல்லாம்
பழைய பந்தயம் மகாராஜா அதே நாள சொன்னேன் என்னால ஆளுதுனே போட்ட எங்கத்ரா பந்தயம் முடியும் அவன் சொத்து போதுடா அவன் முன்னாடி தலை இறக்கா யாரு பாக்குறவங்க எல்லாம் டபுள் தப்பா நினைக்க மாட்டாங்க எப்படி பொய்யாட்டம் வர்றாங்க சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னா பரவாயில்ல மகாராஜா அப்படி சொன்னா கூட பரவாயில்ல கம்யூனிட்டி இந்த மாதிரி எல்லாம் அந்த வாயெல்லாம் தருமனை ஏமாத்துறான் ஏமாத்துறா ஏமாத்துறதுனாலே சத்தியமா பாக்குறவங்க மேல சத்தியமா எனக்கு பிடிக்காது போய் பேசுறதுமே பிடிக்காது ஜெயினி ஏமாத்த மாட்டான் ஏமாத்துறவன் எப்படியா வண்டியில போய் தெரிஞ்சு வண்டியில தான் போக போறான் எதிர்க்கா லாரி வந்து மோதி அவன் சாவு கூட அப்படின்னா அவங்களும் பேசுறாங்க அப்படி இருந்தாலும் அதாவது இந்த நிலத்து கடல் எல்லாமே தாண்டி விட்டு கால்வாயை தாண்டாம காட்டை எல்லாம் வெட்டி சுட்டு போட்ட கஞ்சா சின்ன கரும்பு வெட்ட பயப்படுறான் கையிலே ஓட்டலாம் இந்த ஆட்டை யாருக்காக தெரியும் ஐயா உங்களுக்கே வெற்றி இதையும் பார்த்து சும்மா என்ன என் மேல நம்பிக்கை இருக்குது இவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்கல்ல அது கரெக்ட் தான் அதனாலதான் ஈரஞ்சு பகதாயம் நமக்கே வெற்றி அப்படி எப்படி அந்த ஐவரை குற்ற தேவி தேவி பாஞ்சாலியாகப்பட்டவர் நமக்கு கொத்தோடு அடிமை தர்மபுத்திரனின் செருக்கோவன் தம்பி பீமனின் பொறுப்பும் அர்ஜுனனின் துடிப்பும் மத்திருவரின் பதைப்பும் அறிவை திரௌபதியின் நடிப்பும் அவள் சிரித்திடும் சிரிப்பும் ஒரு நொடி பொழுது என் கையில ஒடுங்கி போனத பாடுறான் ஐவருக்கு தேவி உனக்கு அடிமை நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன் சென்று ஓய்வெடுத்து ஐயா நீங்கள் இதையெல்லாம் ஜெயித்து தந்த காரணத்தால் உடல் அழுத்தி விட்டது உங்களுக்கு உடன்பாடு வச்சிருக்கும் செத்ததுக்கு அப்புறம் வைக்கிற உடன்பாடு கம்யூனிட்டி உடனே பால் காய்ச்சி வச்சிருக்கேன் அப்படி சொல்லு அதுல பாதாம் பிஸ்தா போட்டு வேதி மாத்திரம் கலந்துக்கிறேன் அப்படி அனைவரும் நமக்கு ஒத்தோடு அடிமை அடிமை அந்த ஐவருக்கு தேவையாக கூட அந்த சிறைக்கு அவங்களாம் அடிமைதான் அடிமையல்லவா ஆமா அண்ணவர்கள் நமக்கு அடிமை தானே கூப்பிடுறாங்களே சரிமா கூப்பிடுறான் மா பிரபலமா யாரப்பா நான் காவல்கார பேசுறமா என்னப்பா துரியோதன சக்கரவர்த்தி உங்களுடைய பக்தா தர்மர் இருவரும் பாச்சியை ஆடி உங்களை அந்த பாச்சிகளை தோற்றிருக்காங்க அவரே துரியோதன சக்கரவர்த்தி உங்களை கையோட ஆய்ந்து வர சொல்லிருக்காரு ஐயா முத்தோற்று பின்தோற்றாரா இல்ல பின்தோற்று முத்தோற்றாரா என்னடா ஆயிட்டு நாய் கட்சிக்கு செருப்புல வச்சுக்கு சரியா போச்சு மகாராஜா நான் போய் உங்க தாயத்துல தோத்துட்டாங்கன்னு சொன்னேன் அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க முன்தோற்று பின் தோற்றாரா அல்லது பின் தோற்று முன் தோற்றாரா என்று தொடர் வழக்கு அந்த தொடர் வழக்கு ஏற்படுத்த தங்கமா என்ன காலோட ஜலமாக கூடியவனுக்கு இந்த ஆணவம் இருக்க கூடவே கூடாது இவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்றால் யார் இருப்பது தம்பி துச்சார புலி ஆண்டவனை அழைத்து இவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டாம் நான் அழைத்ததாக